ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 13வது அதிகாரம் 34, 35. இயேசு ஒரு பட்டணத்தை பார்த்து சொல்லக்கூடிய சில வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள் இல்லை, ரொம்ப ஹாப்பி பிரைஸ் அப்படின்னு அவர் சொல்லலை. அங்கே என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? பாழாக்கி விடப்படும், உன்னுடைய பட்டணங்கள் பாழாக்கி விடப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். ஏற்கனவே 3 பட்டணங்களை சொன்னார். அதாவது கோரசின், பெத்சாய்தா, கப்பர்நகும். இப்படி 3 பட்டணங்களை சர்வ நாசமாக போவீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அதே இயேசு இப்ப சொல்றார், எருசலேம் பட்டணத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பாழாக்கி விடப்படும். அப்ப ஏன் ஒரு பட்டணத்தை பார்த்து இந்த 3 உலகங்களையும் படைத்த தேவன் இது பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்றார்? இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வீடுகள் பாழாக்கும் நிலைமையிலிருந்து தப்ப முடியும். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த வார்த்தையை சொல்றார். இது லூக்கா எழுதி வச்சிருக்கிறார். ஆனா இதே வசனத்தை மத்தேயுவும் கூட சொல்றார். ஆனா மத்தேயு 23:37 இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இது 2 வசனங்கள்ல சொல்லப்படுகிறது, அதுல 3 வசனங்கள்ல சொல்லப்படுகிறது. பார்த்தா இந்த சம்பவமும் அந்த சம்பவமும் ஒரே இடத்தில் நடந்த சம்பவமானு கேட்டா இல்லை, இது வேற அது வேற. மத்தேயுல சொல்லப்படக்கூடிய அந்த சம்பவம் ஆலயத்துக்குள் பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்னும் ஒரு கூட்டம், ஏரோதியர்கள், வேத பாரகர்கள், இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், இயேசுவை எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசுகிற கூட்டம். இந்த கூட்டத்துக்கு முன்பாக நின்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது எருசலேம் ஆலயத்தில், எருசலேமிலே நடந்த சம்பவம். எருசலேமை கண்டித்து எச்சரிக்கை பண்ணி பேசுகிறார். ஒரே வார்த்தை தான், இதே சேம் வார்த்தை தான், பாழாக்கி விடப்படும். ஆனா இந்த வசனத்துல நாம இப்ப பார்த்த வசனத்துல இயேசு எருசலேம்ல வைத்து அல்ல சொல்லுவது, எங்க வைத்து சொல்லுகிறார் அப்படின்னா கலிலேயா பிரதேசத்தில் வச்சு சொல்றார். கிட்டத்தட்ட 130-140 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வேறொரு பட்டணத்துல நின்று கொண்டு இந்த பட்டணத்தை பார்த்து சொல்றார், நீ பாழாக்கி விடப்படுவாய் அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசுடைய காலத்தில் 3 பெரிய ஸ்டேட்டுகள் இருந்தது. நம்ம தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், அப்படிதானே, கேரளா ஒரு ஸ்டேட்டு, கர்நாடகா ஒரு ஸ்டேட்டு. இப்போ இந்த மாதிரி 3 பெரிய ஸ்டேட்டுகள். எந்த ஸ்டேட் எல்லாம் அப்படின்னு சொன்னா, ஒன்று கலிலேயா, இன்னொன்று யூதேயா, 3வது சமாரியா. அப்ப இந்த முதல் கலிலேயா அப்படிங்கிறதுல தான் இயேசு அதிகமாக ஊழியம் செய்தார், அதிகமாக வாழ்ந்தார். ஏன் இந்த இடத்துல அதிகமாக வாழ்ந்தார், ஊழியம் செய்தார் அப்படின்னு சொன்னா, அவங்க இயேசுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள், கடற்புறத்து ஜனங்கள். யாரு? கடல்புறத்து ஜனங்கள். அதனால தான் கடல் புறங்கள்ல அதிகமாக பிரசங்கம் பண்ணாரு. பாத்தீங்கன்னா சினகோக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி ஜபாலயங்கள்லையும் அதிகமாக இயேசு பிரசங்கம் பண்ணார். அது எல்லாமே கலிலேய பிரதேசத்து பட்டணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சீசர்களை தேர்ந்தெடுத்த போது கூட 10 சீசர்களை கலிலேயா பட்டண ஸ்டேட்ல இருந்து தான் தேர்ந்தெடுத்தார். மற்ற ஸ்டேட்ல இருந்து, அவர் பிறந்த ஸ்டேட் யூதேயா, அங்க இருந்து ஒருத்தனை தேர்ந்தெடுத்தார். யார் அப்படின்னா யூதாஸ். அவன் தான் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை வித்துட்டே போயிட்டான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பக்கத்துல இருந்து தேர்ந்தெடுத்தவன் தான் வித்துக்கிட்டு போனான் இயேசுவை. அப்ப அந்த மாதிரி அதுல இன்னொருத்தர் கானானிய சீமோன், அவர் எந்த ஊரை சார்ந்தவர்னு யாருக்குமே சரியா தெரியாது. அதனால மீதி 10 பேருமே கலிலேயா பிரதேசத்தை சார்ந்தவர்கள். இயேசுடைய ஊழியம் அதிகமாக கலிலேயாவில் தான் இருந்தது. 2வது யூதேயா பிரதேசம் அப்படிங்கும்போது யூதேயாவுக்குள்ள அதிகமாக போக மாட்டார். போனால் உடனே கல் எடுப்பாங்க, எறிவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள். அதனால அந்த யூதேயா பிரதேசத்தில் போக மாட்டார். போனாலும் கூட அந்த லாசர் அப்படிங்கிறவனுடைய வீட்டில் தங்குவார், சாப்பிடுவார், அப்படியே காலையில் எழுந்து கொஞ்சம் பிரசங்கங்களை பண்ணிட்டு அப்படியே போய் திரும்ப எங்கே போயிடுவார், கலிலேயாவுக்கு போயிடுவார். இதுதான் இயேசுடைய வழக்கம். பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஸ்டேட் இருந்தது சமாரியா. சமாரியாவை பற்றி இயேசு போனதாக ஒரு 3 இடங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஒருத்தன் தான் திரும்ப தேடி இயேசுவை தேடி வந்தான். அதில் அவன் சமாரியன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அது எங்கே வச்சு நடந்ததுங்கிறது சரியா தெளிவில்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சமாரியா பெண்ணோடு பேசுகிறார். எங்க போய், இவர் கிணத்தங்கரையில் போயிருந்து சமாரியா பெண்ணோடு பேசுகிறார். 3வது ஒரு சம்பவம், இயேசு சமாரியா பட்டணத்தில் சிலுவையில் அறையப்படுவதற்கு சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னே தங்குறதுக்கு ஆசைப்பட்டார். ஆனால் அவங்க அங்கே தங்க சம்மதிக்கல, முடியாது. அவர் எருசலேமுக்கு போகிறாருன்னு அறிஞ்ச உடனேயே முடியாதுன்னு சொல்லி
அதனால தான் அந்த சீசர்கள் 2 பேர் சொன்னாங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த பட்டணத்தை அழித்து போடட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா 3 ஸ்டேட்டுகள்லையும் வித்தியாசமான ஊழியம். சமாரியா ஸ்டேட்ல வச்சுதான் அந்த சமாரியா ஸ்திரீ அழகா ஒரு கேள்வி கேட்கிறார். நாங்கள் கெராசிம் மலையில தொழுது கொள்கிறோம், நீங்க எங்க எருசலேம் மலையில் தொழுது கொள்கிறீர்கள், எது உண்மையான தொழுகை அப்படின்னு கேட்டவுடனே இயேசு சொன்னார், ஆவியிலும் உண்மையிலும் எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும்னு சொன்னது மட்டுமில்லை, இன்னொரு விஷயத்தையும் கூட அங்க சொல்றாரு. யூதர்கள் மூலமாகவே ரட்சிப்பு இருக்கிறது. யார் மூலமாக? மணவள கைச்சம்பு சபை மூலமாக மட்டுமில்ல, யூதர்கள் மூலமாக தான் ரட்சிப்பு வருகிறதுங்கிறத நீங்க எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இயேசு அதில் தெளிவாக சொல்லுகிறார். அப்ப பார்த்தா ஊழியத்தின் கடைசி பகுதி இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு வாரத்தில் நம்மளா என்ன செய்வாங்க, சிலுவையில் அரைஞ்சிருவாங்க அப்படிங்கிற மேட்ரு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவர் நிற்கிறது எங்க அப்படின்னா கலிலேயா பட்டணத்தில் நிற்கிறார். அப்போ அங்கிருந்து இங்கே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர். இந்த 130 கிலோமீட்டரும் கடந்து வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக எங்கே வச்சு தான் சிலுவையில் அறையணும் இயேசுவை? எருசலேம் என்கிற இந்த பட்டணத்தில், யூதேயா பட்டணத்தில் வைத்து தான் இயேசுவை சிலுவையில் அறையணும். அப்போ அதனால அவர் அங்கிருந்து 130 கிலோமீட்டர் அப்படியே கடந்து வந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஊர்களில் வரும்போதும் பயங்கர அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்து கொண்டே வருகிறார். வரும்போது தான் சில பரிசேயர்கள் இயேசுகிட்ட வராங்க. ஏற்கனவே இந்த பரிசேயர்கள்ங்கிறவங்க இயேசுவுக்கு நேர் எதிரான குரூப் தான். ஆனால் இப்போ அவருக்கு மேலே ஒரு சின்ன பரிதாபம் என்னன்னா, அந்த ஆடு மலையில நடந்தா ஓனாய் என்ன செய்யுமா, கொஞ்சம் வருத்தப்படுமா, சங்கடப்படுமா. அதுபோல இயேசு கஷ்டப்பட போறாருங்கிறத அறிந்து ஓடி வந்து சொல்றாங்க, இயேசுவே, ரபியே, குருவே, இந்த ஏரோது உம்மை அப்படியே கொலை செய்ய துடிக்கிறான், கொஞ்ச நேரம் கூட நீங்க அங்க இருந்தீங்கன்னா அது உமக்கு நல்லதில்லை, இங்க வச்சு உங்களை என்ன செய்திருவான், கொலை செய்து போட்டுருவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அது பரிசேயர்கள் தான் இயேசு கிட்ட சொல்றாங்க. அப்ப இயேசு உடனே மறுபதில் சொன்னார், என்னை வாசித்த கேட்டோம் அப்படிதானா, இன்றும் நாளையும் மறுநாளும் இந்த மணவள கைச்சம சபையில தான் இருப்பேன் அப்படிங்கிறத அந்த நரிகிட்ட போய் சொல்லுங்க. என்கிட்ட போய் அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள். அதோட அவர் விடல, ஒரு வார்த்தையை சொன்னார், எங்களை மாதிரி உள்ள தீர்க்கதரிசிகளை எருசலேமில் வச்சு தான் கொல்லுவாங்களே தவிர இந்த கலிலேய பிரதேசத்துல ஒன்னால ஒண்ணு கூட என்ன அசைக்க முடியாது, நீ ஆகுனதை என்ன செய், நீ செய்யடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு வார்த்தையை அந்த ஏரோது, அவன் ராஜா, அவனுக்கு முன்பாக இயேசு சொல்லிவிட்டார். அப்ப இவங்க போறாங்க. இயேசு அதோட விடல. மத்தேயுல நம்ம எடுத்து வாசிக்கும் போது அதே வார்த்தையை தான் இங்கேயும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு நிற்கக்கூடிய இடம் கலிலேயா பட்டணம். இங்க இருந்து பார்த்தா 130 கிலோமீட்டருக்கு அங்க இருக்க அந்த எருசலேமை இந்த ஏரோதை பார்த்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடித்த உடனேயே அங்க நேர பார்வையை திருப்பி அங்க கண்டிக்கிறார், அவங்களை எச்சரிக்கிறார் எருசலேமை நோக்கி. என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை எவ்வளையோ வார்த்தைகளை சொல்லிட்டு உன் இடம் பாழாக்கி விடப்படும், அப்ப எருசலேமே பாழாக்கி விடப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இப்ப இயேசுடைய அந்த சம்பவங்களை 4 சுவிசேஷங்களும் பார்க்கும்போது ஒரு 37 அற்புத அடையாளங்கள் அதில் போடப்பட்டிருக்கு, நம்ம பார்க்க முடியும். இன்னும் நிறைய செய்தார் அப்படிங்கிறது தெரியும். ஆனா யோவான் தெளிவா சொல்லுகிறார், இது மட்டுமில்லை, இதை விட நிறைய சம்பவங்கள் செய்தார், அதை எழுதினால் தாங்காது என்று நான் விடுகிறேன்னு சொல்றார். அப்ப நிறைய அற்புத அடையாளங்கள் செய்தாலும் இயேசு செய்த 37 அற்புத அடையாளங்களும் 4 சுவிசேஷங்களும் குறிக்கப்படவில்லை. பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷங்களும் அவருடைய பிறப்பு குறிக்கப்படவில்லை. சில சம்பவங்கள் மட்டும்தான் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது 4 சுவிசேஷங்களிலும். எதெல்லாம்னா அவருடைய உயிர்ப்பு, அவருடைய மரணம், இந்த மாதிரிப்பட்ட சில சம்பவங்கள். அதில் ஒரு சம்பவம் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கு 4 சுவிசேஷங்கள். இயேசு கழுதையில் எங்க போனார், எருசலேமுக்குள் போனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 4 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 4 சுவிசேஷங்கள்ல சொன்னாலும் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் கூட ஆணித்தரமாக சொல்றார், கழுதையில போய்கொண்டு இருக்கும்போது பாதி இடத்துல வந்த உடனே கண்ணீர் விட்டார். யார் கண்ணீர் விட்டார்? இயேசு கண்ணீர் விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, சம்பவத்தை சொல்றாரு. இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்குள்ள வரக்கூடிய இயேசு கண்ணீர் விடக்கூடாது. அல்லேலூயா. எருசலேம் வேற எந்த பட்டணத்துக்குள்ள போகும்போதும் இயேசு கண்ணீர் விட்டார் இல்லை. ஒரு முறை பெத்தானியா பட்டணத்துல போய் இயேசு கண்ணீர் விட்டார். அது எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய நண்பன் லாசர் மரித்து போனான் அப்படிங்கிறதுக்காக கண்ணீர் விட்டார். ஆனா இந்த இடத்துல பார்த்தா 2வது முறை கண்ணீர் விடுகிறார். எருசலேம் பட்டணத்துக்குள்ள போகும்போது கண்ணீர் விடுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஒரே ஒரு பட்டணத்துல தான் இயேசு போய் கண்ணீர் விடுகிறார். அப்ப என்னத்தினால அந்த எருசலேம்னா என்ன, இந்த எருசலேமை பார்த்து ஏன் கண்ணீர் விடுகிறார், இது முதல்ல தெரியணும் ஜனங்களுக்கு. அப்ப எருசலேம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இயேசுடைய கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷங்களுக்கு முன்பாக நம்ம போய் பார்க்கும்போது
பைபிளை நீங்க எடுத்து வாசிங்கன்னா முதல் 5 புஸ்தகங்கள்ல நீங்க எந்த பூத கண்ணாடி வச்சு தேடினாலும் எருசலேம்ங்கிற வார்த்தை இல்லை. ஆனா ஒண்ணு சொல்லப்படுது, சாலோம் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் ஆபிரகாமை தேடி வந்ததாக ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறதே தவிர எருசலேம்ங்கிற வார்த்தை முதல்ல உள்ள புஸ்தகங்கள் எதுலையுமே இல்லை. அது எங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா யோசுவாவின் புஸ்தகத்துல தான் இந்த எருசலேம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல தொடங்குது. அப்ப எருசலேம் யோசுவாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது அவர் யாரிடம் கொடுக்கிறார்னா யூதா கோத்திரம். 12 கோத்திரங்கள் உண்டு. அதுல ஒரு கோத்திரமான யூதா கோத்திரமும் பென்யாமின் கோத்திரத்திடையும் இந்த எருசலேம் பகுதிகளை கொடுக்கிறார். கொடுக்கும்போது அங்க ஒரு குரூப் இருக்காங்க, எபூசியர்கள். இவங்க தான் அந்த டேர்னிங் பாயிண்ட், பைபிள்லயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இவங்க. இந்த எபூசியர்களை அந்த யூதா கோத்திரத்தாலையும் பிரிக்க முடியல, அங்க இருந்த பென்யாமின் கோத்திரத்தினாலையும் விரட்ட முடியல. அவங்க ஒரு மகா சக்திகள். எத்தனையோ ஜாதிகள், 7 ஜாதிகளை அடித்து விரட்டுற இவங்க இந்த ஒரு கூட்டத்தை என்ன செய்ய முடியல, விரட்ட முடியல. அவங்க எருசலேமுக்குள்ள இருக்காங்க. இப்ப தாவீது அந்த காலங்கள் கடந்து வரும்போது அவங்க அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களுக்கு பயங்கர பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. தாவீது வருகிறார். தாவீது ஆட்சிக்கு வரல. சவுலுடைய காலங்கள்ல தாவீது கோலியாத்தின் தலையை அறுத்து கொண்டு எருசலேமுக்குள்ள முதல்ல கால் வைக்கிறார். அந்த தலையை அப்படியே பிடிச்சுக்கொண்டு எருசலேம் வீதிகளில் போனார் அப்படின்னு பைபிள்ல பார்க்க முடியும். தாவீது போகும்போது அடுத்தது திரும்பவும் அந்த காலங்களில் கூட அவரை ஒண்ணுமே செய்ய முடியல, அந்த எபூசியர்களை. ஆனால் எபூசியர்களை இவர் ராஜாவாக வரும்போது, சவுல் மரித்து ராஜாவாக இவர் வரும்போது ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, இவர்களை, இந்த எபூசியர்களை எங்க இருந்து விரட்டணும், எருசலேமில் இருந்து விரட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தாவீதுக்கு வருது. அப்ப தாவீது கிட்ட உடனடியாக மற்றவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் அவங்களுடைய மிலிட்டரி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அங்க போனா அங்க இருக்கக்கூடிய குருடர்களும் சப்பானிகளும் மட்டுமே ஒன்னு என்ன செய்வாங்க, விரட்டி நாயை அடிச்சது மாதிரி அடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லி தாவீதை பார்த்து நக்கலா பேசுறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். அப்ப தாவீதுக்கு உடனே கோபம் வந்துட்டு, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னா ஒரு காரியம் என்னன்னா, இந்த குருடரையும் சப்பானிகளையும் யார் ஜெயிக்கிறானோ அவர்களை இந்த கூட்டத்துக்கு தலைவனாக்குவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்றார். அது இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகங்களை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். ஆனா அந்த சம்பவத்தோட அவங்க உடனே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த தாவீதுக்கு யாரை பிடிக்காது, இந்த குருடரையும் சப்பானியும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப முடிவுக்கு வந்ததுனால என்ன செய்தாங்கன்னா, குருடரும் சப்பானியும் அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாங்க, ஆலயத்துக்குள்ள ஏற்றவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் இந்த குருடரும் சப்பானிகளும் என்ன செய்ய முடியல, ஆலயத்துக்குள் வராம வெளியே தான் இருந்தாங்க. அதனாலதான் ஒரு 3 குருடர்கள், எரிகோவில் ஒரு குருடன், எருசலேமில் ஒரு குருடன், பெத்சாயிதாவில் ஒரு குருடன். இந்த குருடர்கள் எல்லாம் இயேசுவை கண்ட உடனே சொன்ன வார்த்தை, ஆபிரகாம் மகனேன் இல்ல, யோசேப்பின் மகனேன் இல்ல, மரியாளின் மகனேன் இல்ல, தாவீதின் மகனே, தாவீதின் குமாரனை தெளிவா சொன்னாங்க. ஏன்னா தாவீதினால அடைக்கப்பட்ட பாதையை திறக்க முடியும் அப்படின்னா அவருடைய குமாரனான இயேசுவால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுனால தான் எல்லா குருடர்களுமே சேமா சொன்னாங்க, தாவீதின் குமாரனே. அப்ப இயேசு வந்த உடனே இவங்க ஆலயத்துக்குள்ள போக முடிந்ததா அப்படின்னு கேட்டா, யோவான் 2வது அதிகாரத்துல பார்த்தா தெரியும், சாட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சார் இயேசு. அடித்தாரா? சாட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சார். அடிச்ச அடியில உள்ள இருந்த பரிசேயர் சதுசேயர் அத்தனை பேரும் ஒளிச்சு ஓடி போயிட்டாங்க. அந்த இதில் தான் வசனத்துல சொல்லப்படுகிறது, மத்தேயு 21:14, குருடரும் சப்பானிகளும் எங்க வந்தாங்க, ஆலயத்துக்குள் வந்தாங்க. ஆலயத்துக்குள் வைத்து இயேசு அவர்களை குணப்படுத்தி அனுப்பினார். அது வரைக்கும் எந்த குருடரும் சப்பானி கூட வர முடியாத ஒரு பட்டணமாக எந்த இது இருந்தது, எருசலேம் ஆலயமாக இருந்த ஒரு இடம். அப்ப பாருங்க, எல்லாருக்குமே எதிரான இந்த எருசலேம் இருந்து கொண்டிருக்கும் போது என்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீது ராஜாவாக ஆகிறார். தாவீது ராஜாவாக ஆன உடனேயே அங்க என்ன நடந்தது, எருசலேமில் வைத்து 8 மனைவிகளுடைய பெயர்கள் போடப்பட்டிருக்கு. எத்தனை மனைவி பைபிள்ல போடப்பட்டிருக்கு? மனைவிகளுடைய பெயர் எத்தனை தாவீதுக்கு? 8 மனைவிகள், 19 பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம கைச்சம சபையில பேசுறதுக்கு வாராணி கூப்பிட்டா ஒரு பஸ்ல தான் வரணும், ஒரு பஸ் பிடிச்சு வரணும். யாரு தாவீதின் குடும்பம் முழுசும் வரணும்னா எப்படி வரணும், ஒரு பஸ் பிடிக்கணும். அந்த அளவு நெருக்கடி. அப்ப இவர் இப்படி இருக்கிறதுனால இவர் இப்ப சர்ச்சைக்கு போறதை என்ன செஞ்சுட்டாரு, நிறுத்திட்டாரு. சர்ச்சைக்கு போக மாட்டார், ஏதோ மீட்டிங்குகளுக்கெல்லாம் போக மாட்டாரு. இப்போ ஒரே வேலை என்ன அப்படின்னு சொன்னா, மாடிக்க மேலே ஏறின்னு ஏதாவது ஒரு வீட்டை எட்டி பார்ப்பார். இதுதான் இவருடைய வேலை. அல்லேலூயா. அதனால பல சர்ச்சில எல்லாம் பேசக்கூடாத சில காரியங்கள் எல்லாம் எதுல நடந்தது, இது தாவீது ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. காட்டுல கிடந்தவனை பிடிச்சி நாட்டுக்கு ராஜாவாக்கினார். இது நாட்டுல வந்து என்ன செய்தார்னா, வீட்டுல போய் கிடக்கதெல்லாம் பார்த்தார், எத்தி பார்க்க தொடங்கினார். பயங்கரமான பாவங்கள். ஆனாலும் ஒரு ஆசை வந்தது இவருக்கு. என்ன ஆசை அப்படின்னா, ஆலயத்தை கட்டிடணும், தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேங்கிற ஒரு ஆசை மட்டும் வந்தது. தேவன் சொன்னார், ஒரு செங்கலை கூட நீ
தொற்றப்படாது, தொட்டா என்ன செய்துருவேன், தொலைச்சி போட்டுருவேன் ஆண்டவர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னுடைய பிள்ளைகள், அதுலேயே 9 பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல, 10வது மகனான யாரை கொண்டு பாவம் செய்தானோ பத்சேபாள், அவளுக்கு பிறந்த மகனான சாலமோனை கொண்டு என்ன செய்தார், அந்த ஆலயத்தை கட்ட சொன்னார். இப்ப ஆலயம் கட்டக்கூடாது, எங்க கட்டப்பட வேண்டும், எருசலேமில் கட்டப்பட வேண்டும். அப்ப எருசலேமில் கட்டணும்னா எந்த இடத்துல, அதாவது ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கொடுக்க போன இடம் அது மோரியா மலை. அதுல ஒரு ஆட்டை மட்டும் கடைசியில் பலி கொடுத்துட்டு ஆபிரகாம் வந்துட்டார். இப்ப இவர் ஆலயத்தை கட்டுறார். ஆலயத்தை கட்டி முடித்த உடனேயே 1,20,000 ஆடுகளை என்ன செய்தாங்க, அந்த இடத்துல பலி கொடுத்து ஆலயம் திறக்கப்படுகிறது. ஆலயம் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காரியத்தை செய்துட்டார். ஒரு சரியான ஒரு நல்ல ராஜாவை நல்ல ஏமாத்திட்டார். யாரை ஏமாத்தினா, சாலமோன் ஏமாத்தினார். ஏன் அப்படின்னு சொன்னா, தீரு ராஜா இன்னைக்கு இஸ்ரவேலை அடிப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு இது லெபனான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெபனான் மாறி மாறி இப்போ ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் மட்டுமல்ல அடி, லெபனானும் கூட சேர்ந்துதான் அடிக்குது. அப்ப லெபனான் ராஜாவாக இருந்த ஈராம் என்கிறவன் இந்த ஆலயம் முழுவதும் கட்டுறதுக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் கொடுத்த ஆள் யாருன்னா ஈராம் ராஜா. அந்த ராஜா சந்தோஷமாக கொடுத்த ஆலயத்தை கட்டி ஆலயத்தை திறந்தாச்சு. திறந்துட்டு உனக்கு ஒரு 20 பட்டணத்தை நான் திரும்ப எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்து எழுதி கொடுத்த பட்டணங்கள் அவ்வளவுமே கலிலேயா பட்டணங்கள், சர்வ நாசமுள்ள பட்டணங்கள், மனித அங்க குடியிருக்க முடியாத பட்டணங்கள். அவன் வந்து பார்த்துட்டு தலைக்கு மேல இப்படி கையை வச்சுட்டு அழுதுட்டு சொன்னான், இந்த பட்டணங்கள் ஒண்ணுக்கும் உதவாது. இதனால காபூல் அப்படிங்கிற பெயரை அந்த பட்டணத்துக்கு வச்சுட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அப்ப இப்படி ஒரு சின்ன ஏமாற்று வேலைகள் எல்லாம் செய்துதான் ஆலயமும் கட்டி அந்த இடத்துல கட்டி முடிக்கப்படுகிறது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆலயத்தை கட்ட தேவன் சொன்னார். இவர் நினைச்சிட்டார் என்னன்னா, நம்மளை எல்லாம் நிறைய கட்ட சொல்றாரு போலுக்கு அப்படின்னு சொல்லி அவர் 1000 மனைவிகளையும் 700 மனைவிகளையும் 300 ஆமா கட்டினார். அல்லேலூயா. எனக்கு இவரை பரலோகத்துல பார்த்தா ஒரு சந்தோஷமா ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு கொஸ்டின் கேட்கணும் இவரை கிட்ட. ஒன்றை வச்சுட்டே நாங்க காலம் தள்ளதுக்கு பெரிய கஷ்டப்படுறோம், நீ எப்படி இந்த 1000 வச்சு காலம் தள்ளனா அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த சாலமோனை பார்த்து எனக்கு கேட்கணும்னு ஒரு நல்ல ஆசை உண்டு. அல்லேலூயா. பாருங்க, காலங்கள் போக போக வயது ஆகிப்போச்சுன்னு அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. வயது ஆன பிறகு இந்த பெண்கள் என்ன செய்தாங்க, இவரை வழி விலக பண்ணினார்கள் அவர்களுடைய தெய்வங்களை கொண்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, இவர் ஆலயத்தை கண்டது மட்டுமில்ல, அந்த ஆலயத்துக்குள்ள அவர்களுடைய தெய்வத்தையும் கொண்டு வைத்து ஆராதனை நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி சர்வ நாசம் ஆக்குனதுனால தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், நாட்டை நான் 2ஆக இனி பிரிக்க போகிறேன். இப்ப நாடு 2ஆக பிரிக்கிறது. ஒன்று யூதா தேசம், இன்னொன்று இஸ்ரேல் தேசம். யூதா தேசத்தை 19 ராஜாக்களும், இந்த இஸ்ரவேல் தேசத்தை 20 ராஜாக்களும். பாருங்க, இப்படி 2 விதமாக ஆட்சி நடத்துறாங்க. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ராஜா கூட நல்ல ராஜா இல்லை அப்படிங்கிறது பைபிள் சொல்லுது. யூதயா தேசத்தில் ஒரு 8 ராஜாக்களுடைய பெயர்களை பைபிள் போட்டிருக்கிறது. நல்ல ராஜாக்கள் நல்ல ஆட்சியை தொடங்குறாங்க, ஆனா கடைசியில விழுந்து போறாங்க அப்படின்னு. ஆசா, எசேக்கியா, யோசியா, இப்படிப்பட்ட ராஜாக்கள் கொஞ்சம் நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேலர்களுடைய பாவங்கள் தலைக்கு மேல போனதுனால இஸ்ரவேலுடைய மிகப்பெரிய மோசமான நாட்களாக ஆகாப், எசபேல் இப்படிங்கிற ஒரு தம்பதியினர் அவங்க செய்த கொடூர ஆட்சிகளினால தேவன் இவர்களை எப்படியாவது அந்நிய தேசங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அசீரியருடைய கைகளில் தேவன் இவர்களை ஒப்பு கொடுக்கிறார். இப்ப அசீரியர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்ததுனால அந்த அசீரிய ராஜா பக்கத்து பகுதியில் இருந்த ஒரு 5 விதமான ஜாதிகளை இவளோட சேர்த்து அதுல உருவான ஜாதி தான் இது சமாரியர்கள். அல்லேலூயா. இப்ப யூதர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்ரவேலர்கள் சமாரியர்கள் சேர்ந்து கிராஸ் ஜாதி ஆகிப்போச்சு. அப்ப இவங்க 2வது தரமாக மாறுறாங்க. ஆனால் யூதா தேசம் மட்டும் யாருமே பிடித்து கொண்டு போக முடியாத ஒரு கண்டிஷன்ல அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. அதுல ஏன் அப்படின்னு சொன்னா, மற்ற ஜாதிகளோட யூதா கலக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து இந்த யூதா குலத்தில் வர வேண்டும் என்று ஆதியாகமத்திலேயே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தின்படி வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை அங்க ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, எசேக்கியா என்கிற ஒரு ராஜா 13வது ராஜா இருக்கிறார். எங்க இருக்கிறார்? யூதா தேசத்துல எசேக்கியா ராஜா இருக்கிறார். இந்த ராஜாவுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை, அப்படிதானே? சுகம் இல்லாம என்ன செய்யறார், படுக்கையா கிடக்கிறார். அப்ப படுக்கையா கிடக்கும்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஆனா கூட்டி கொடுக்கறதுக்கு முன்னால என்ன ஒரு சம்பவமும் அங்க நடக்குது. பாபிலோன் ராஜா ஒருத்தன் இவருக்கு ஒரு சப்போர்ட் பண்றான், நீ ரொம்ப சுகம் இல்லாம இருக்கிற அப்படின்னு சொன்னதுனால உனக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரிசு பொருட்களை என்ன செய்யறான், கொடுத்துங்க அனுப்புறான். இப்போ இந்த பரிசு பொருட்களை கொண்டு வந்த ஜனங்கள்கிட்ட என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, இந்த
யூதாவின் ராஜா எசேக்கியா அங்க உள்ள இருந்த எல்லா ஆலயத்தை காட்டி கொடுத்தது மட்டுமில்ல, அரண்மனைக்குள்ள இந்த பொற்கிச சாதனங்கள், பொன்னு வெள்ளி பாத்திரங்கள் எல்லாத்தையும் என்ன செய்துட்டான், எல்லாமே கூட்டி கொண்டு காட்டி கொடுத்தான். அப்ப இவன் வெளியே போன உடனேயே அந்த பகுதியிலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசி வேகமாக சர்ச்சைக்குள்ள வர வந்து ஒரு வார்த்தை கேட்கிறான், என்னடா செஞ்சா அப்படின்னு கேட்கிறார். அவன் உடனே ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்றான், பாபிலோனியர்களுக்கு என்ன செஞ்சேன், எல்லாத்தையுமே நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்ப உடனடியாக தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னன்னா, உன்னுடைய கண்களை குத்தி என்ன செய்வேன், தெரு தெருவாக இழுத்துக்கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு நீ கொண்டு போகப்படுவாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இவன் கதறி திரும்பவும் ஆள ஆரம்பிக்கிறான். அவனுக்கு உடனடியாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னுடைய காலத்தில் இது நடக்காது, உன்னுடைய பிள்ளைகளின் காலத்துல தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இவங்களை கொண்டு போய் இப்ப யூதா கோத்திரமும் எங்கே கொண்டு போகப்படுகிறது அப்படின்னு சொன்னா பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்க கொண்டு போகப்படுகிறது. அப்ப அங்க அவங்க இருந்து அந்த இடத்துல இருக்கும்போது 70 வருடம் ஆகும்போது திரும்பவும் தேவன் இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை அவர் படுறார். அப்போ கொண்டு வர்றதுக்காக எழுப்பக்கூடிய ஒரு ராஜா தான் பெர்சியா ராஜாவான கோரேஸ். பெர்சியா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பெர்சியா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உள்ள ஈரான் தேசம். இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் தேசம் பூமியில இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற தேசம் அது இந்த ஈரான் தேசம். இந்த ஈரான் தேசத்து ராஜா தான் முதல்ல இஸ்ரவேல் தேச மக்களுக்கு உதவிகளை செய்த அந்த மக்கள். அப்ப பாருங்க, பெர்சியா ராஜாவான கோரேஸை எழுப்புகிறார். பாபிலோன்ல இருந்து இவங்களை விடுதலை பண்ணி கொண்டு வருவதற்காக எழுப்புகிறார். அப்ப இந்த ராஜா என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது, என் மேய்ப்பன். அதாவது யூத ராஜாவை தவிர வேற ஒரு ராஜா, புறஜாதி ராஜாவை தேவன் சொல்றார் என்னுடைய மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி இந்த கோரேஸ் ராஜாவை தேவன் சொல்லுகிறார். பாருங்க, பிறப்புக்கு முன்னாலேயே 150 வருடங்களுக்கு முன்பாகவே இவனுடைய பெயர் பைபிள்ல குறைக்கப்படுகிறது. தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் தெளிவாக இவனுடைய பெயர் 8 பேருடைய பெயர் தான் அவங்க பிறப்பதற்கு முன்பாகவே பைபிளில் சொல்லப்படுகிறது. அதுல ஒரு நபர் தான் யாரு? இந்த கோரேஸ் ராஜா. கோரேஸ் ராஜா வருகிறான். கோரேஸ் ராஜா எஸ்ரா 1வது அதிகாரம், எஸ்ரா 6வது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தா தெரியும். அந்த இடத்துல ஆலயம் இடிக்கப்பட்டு கிடந்த ஆலயத்தை திரும்பவும் கட்டுறதுக்காக அந்த பாபிலோனில் இருந்து எல்லா சாதனங்களையும் கொடுத்து அனுப்புகிறான் இந்த கோரேஸ் ராஜா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செருபாபேல் தலைமையில இவங்க ஆலயத்தை கட்டுறதுக்காக வர்றாங்க. ஆனா இங்க வந்து சேர்ந்த போது உள்ளே யார் இருக்கிறா அப்படின்னா சமாரியர்கள் இருந்து சில பிரச்சனை பண்றதுனால ஆலயத்தை கட்ட முடியல. 15 வருஷம் நீண்டு போகிறது. இந்த கோரேஸ் ராஜா என்ன பணத்தை கொடுத்து விட்டாரோ அந்த ராஜாவும் மரித்து போகிறான். அதுக்கு பிறகு வந்த தரியு ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பழைய கணக்கு புஸ்தகங்கள் எல்லாம் தேடி பார்க்கும்போது இந்த கோரேஸ் ராஜா செய்த உதவிய இவனுக்கு ஞாபகம் வருகிறது. இந்த தரியு ராஜா மீது இருந்த சாதனங்கள் எல்லாம் கொடுத்து அவனும் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்கிறான். அதுக்கு அடுத்தது ஒரு ராஜா வர்றான், அகஸ்வேரு. இவன் தான் எஸ்தர் என்கிற யூத பெண்ணை திருமணம் செய்து யூதர்களை எல்லாம் மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறான். இவனுக்கு அடுத்தது இன்னொரு ராஜா வருகிறான், அர்த்தசாஸ்திர ராஜா. இவன் தான் எஸ்ரா நெகேமியா மூலமாக அந்த இடத்துக்கு மதில்களை கட்டுறதுக்கு உதவி செய்யறான். பாருங்க, இன்னைக்கு ஈரான் வந்து இஸ்ரவேலை அடித்து இந்த உலக மேப்பிலே இல்லாம ஆக்கணும்னு பண்ணி நினைச்சு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அன்று தொடர்ந்து 4 ராஜாக்கள் இஸ்ரவேலர்களுக்கு என்னத்தை கொடுத்தாங்க? ஆலயத்தை கட்ட, மதிலை கட்ட, ஆலயத்தை அலங்கரிக்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2500 வருடங்களாக இஸ்ரவேலருக்கு பாதுகாப்பாக இருந்த இந்த நாடு, இந்த ஈரான் நாடு இன்னைக்கு ஏன் அந்த இஸ்ரவேலுக்கு எதிராக போர் நடக்கிறது? எதனால? இது உலக முடிவின் ஆரம்பமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுல தெளிவாக சொல்லப்படுகிறது. சகரியா தீர்க்கதரிசி 12:3 அந்த ஒன்றையும் வாசிங்க. சகரியா 12:3. எதுக்கு விரோதமாக? எருசலேமுக்கு விரோதமாக. இது இந்த ராஜா, இது சகரியா தீர்க்கதரிசி எப்ப சொன்னார் அப்படின்னு சொன்னா தரியு என்கிற அந்த ஈரானுடைய ராஜாவுடைய ஆட்சி காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசி தான் இவர். தெளிவாக சொன்னார், கடைசி காலங்களில் ஈரான் என்ன செய்யும்? இந்த இஸ்ரவேலை எதிர்த்து வரும். அது எப்போது வர தொடங்கும் அப்படிங்கிறத கூட எசேக்கியேல் 38:8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுநாட்கள் பாழாய் கிடந்த, அதாவது இயேசுவின் காலத்துக்கு பிறகு 52 நாடுகளில் அப்படியே நாடோடிகளாக திரிந்த இந்த இஸ்ரவேலர்கள் என்னைக்கு போய் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் புதிதாக ஆரம்பிக்கிறாங்களோ
அன்னையில இருந்தே இந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகும் அப்படிங்கிறத எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவாக சொல்றார். இவங்க என்னைக்கு இந்த இஸ்ரவேலை புதிய நாடாக தொடங்கினாங்க அப்படின்னா 1948. நம்முடைய சுதந்திரம் கிடைத்தது இப்போ 1947. 1948 இவங்க எல்லாம் 52 நாடுகள்ல இருந்து இஸ்ரவேல்ல போய் சேர்ந்து நம்ம ஒரு புதிய நாடாக ஆகும் அப்படின்னு சொல்லி புதிய நாடாக இவங்க தோற்றுவிக்கிறாங்க இஸ்ரவேல் தேசத்தை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார், அன்று முதல் என்ன நடக்கும்? எருசலேம் ஒரு பாரமான கல் ஆகும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் தனியாக ஒரு தனி ராஜ்யமாக வரும்போது ஈரான் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா, அவன் தான் ஷா மன்னர். இந்த ராஜா தான் இஸ்ரவேல் தேசம் தனியாக உருவாவதற்கு மிகப்பெரிய காரணமாக, சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து வாசித்தா தெரியும், மிகப்பெரிய காரணமாக இருந்த இந்த ராஜா. ஆனால் இந்த ராஜாவுடைய ஆட்சியை 1979 வருஷம் அவங்க கவுக்குறாங்க. கவுத்துட்டு காமேனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொசல்லா காமேனிங்கிறவர் ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றார். அது இப்போ இறந்த இந்த காமேனி அல்ல, இதுக்கு முன்ன இருந்த காமேனி. இந்த காமேனி சொன்ன முதல் வார்த்தை எழும்பி நின்று பாராளுமன்றத்தில் பேசினார். என்ன அப்படின்னா, அமெரிக்கா தான் முதல் சாத்தான் அமெரிக்கா, ரெண்டாவது சாத்தான் இஸ்ரேல். இந்த ரெண்டு சாத்தான்களும் உலகத்தை விட்டு துடைத்தறியப்பட வேண்டும். பாருங்க, அந்த தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் சொன்னது போல, என்னைக்கு இஸ்ரவேல் புதிதாக தொடங்கியதோ அன்று முதல் இந்த ஈரான் தேசம் எதுக்கு எதிராக மாறினது? இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக மாறினது மட்டுமல்ல, அன்று முதல் லெபனான் நாடு, அந்த சாலமோனால் ஏமாற்றப்பட்ட அந்த லெபனான் நாட்டில் ஹஸ்புல்லா தீவிரவாதிகள், இப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு என்ன செய்தாங்க? இந்த ஈரானியர்கள் ஊட்டி வளர்க்க ஆரம்பித்தார்கள். பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன்ல ஹமாஸ் தீவிரவாதிகள், இப்படிப்பட்டவங்களையும் ஊட்டி வளர்த்து இவங்க நேராக அடிக்கல. எப்பவுமே மற்ற தீவிரவாத குழுக்களை ஏவி விட்டு ஈரான் என்ன செய்துட்டு இருக்கு? இஸ்ரவேலை அடிக்க தொடங்குது. இஸ்ரவேலர்களும் 2000 வருடம் முதல் அவங்களும் குறைஞ்சவங்க ஒன்றும் இல்லை. அங்கே இருந்த சயின்டிஸ்டுகள், விஞ்ஞானிகளை எல்லாம் குண்டு வச்சு தகர்க்க ஆரம்பித்தாங்க. அன்று தொடங்கிய போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் என்ன நடக்குது? ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் கடைசி நாட்களில் இதுக்கு தலைமை தாங்கி வரக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொன்னா தெளிவாக வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. அந்த சைனா, ரஷ்யா கூடால இந்த பெர்சியா என்று சொல்லப்படக்கூடிய ஈரான், இந்த நாடுகள் எல்லாம் கடைசி எப்போ இஸ்ரவேலை தாக்க தொடங்குதோ அது கடைசி காலம் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசி 9:27 ஒரு வசனத்தை சொன்னார். பாழாக்குகிற அருவருப்பு எங்க நிற்கும்? எருசலேம் ஆலயத்தை. இப்போ ஆலயம் இல்லை, கண்டிப்பாக ஆலயம் கட்டி தான் ஆகணும். கட்டும்போது பாழாக்குகிற அருவருப்பு அதில் போய் நிற்கும் அப்படின்னு தானியேல் தீர்க்கதரிசி சொல்றார். ஆனால் அதே விஷயத்தை இயேசு மத்தேயு 24:15 சொல்றார். தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் அந்த சம்பவம் கண்டிப்பா இங்க நடக்கும். பாழாக்குகிற அருவருப்பு நடக்கும். இன்னைக்கு வாசித்த வசனங்கள்ல இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. 2 சாட்சிகள், இந்த 2 சாட்சிகள் வந்து இறங்குவாங்க. அதாவது அது யார் அப்படிங்கிறதுல பலவிதமான சில பேர் குழப்பம் நீடிக்கிறது. எலியா, ஏனோக்கு, இல்ல எலியாவா மோசேயா, இல்ல மோசேயும் ஏனோக்குமா இப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனாலும் கண்டிப்பாக எலியாவும் ஏனோக்குமா தான் இருக்கணும். அப்படி இந்த கடைசி ஒரு 7 வருஷ காலங்கள்ல பயங்கரமான தீர்க்க தரிசனங்கள் செய்வாங்க. வாயிலிருந்து அக்கினி புறப்படும், அநேக பேரை அழித்து போடுவாங்க. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த 2 தீர்க்க தரிசிகளையும் கடைசியில அந்த கிறிஸ்து கொண்டு போடுவான். கொண்டு போடும்போது உலகமே இவங்களுடைய பாடிகளை பார்க்கும் அப்படின்னு வெளிப்படுத்தின செய்தி வாசத்தை நம்ம. அப்போ அந்த காரை பார்க்க முடியுமா? உலகம் முழுவதும் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு 100-200 வருஷங்களுக்கு முன்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ தெரியும். அப்போதான் டிவி ஆன் பண்ணாலே போதும், அங்கே மரித்து கிடக்கவைகளை நம்மளும் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் எல்லாம் எருசலேமில் நடக்கும் என்பதை தேசம் தெரிந்து வைத்திருந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் இயேசு என்ன சொன்னார்? அந்த இடம் பாழாய் போகும் அப்படிங்கிறத சொன்னார். இன்னொரு விஷயத்தை சொன்னார், அந்த இடத்துல இருந்து கண்ணீர் வடித்தார். அதுல இன்னொரு விஷயம் கூட தெரியும், நம்ம பார்க்கணும். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது 6 கோர்ட்டுகளில் கொண்டு விசாரணை நடத்தினாங்க. எத்தனை கோர்ட்டு? 6 கோர்ட்டுகளை கொண்டு விசாரணை நடத்தினாங்க. அதுல 5வது ஒருத்தட்ட கொண்டு விசாரணைக்கு போனாங்க. அது யார் அப்படின்னா ஏரோது. எருசலேமில் இல்லையே, அவருக்கு அரண்மனை இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டா கலிலேயா. கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். இயேசுவை இங்க இருந்து விசாரணைக்கு அங்க கொண்டு போயிட்டு ரிட்டனுக்கு கொண்டு வராங்கன்னா எப்படியும் 10 நாள் ஆகி போயிடும். அப்படி நடந்திருந்தா நிச்சயமாக அந்த சிலுவையில் அறையக்கூடிய நிகழ்ச்சி மாறி போயிருக்கும். ஆனா அதெல்லாம் ஒன்றும் நடக்காம ஏரோது என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, ஏரோது எருசலேமுக்கு வந்திருந்தான். அந்த வேதாகமத்தில் பார்த்தா தெரியும். ஏரோதுக்கு அரண்மனைக்கு கொண்டு போய் இயேசு ஒரு நாள் விசாரிக்க படவே இல்லை. அந்த எருசலேமுக்கு ஏரோது வந்திருந்தான். அவ்வளவு தூரம் தாண்டி இவன் வந்திருந்தான். பாருங்க, அப்ப எல்லா காரியங்களும் இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய சகல சம்பவங்களும் எங்க வைத்து தான் நடக்குது?
எருசலேமில் வைத்து தான் நடக்குது. அப்போ அதனால தான் இயேசு இதெல்லாம் தெரிந்து வைத்து கூட தான் எருசலேமை எச்சரிக்க தொடங்கினார். அல்லேலூயா. பிள்ளைகளை என்ன செய்வேன்? பாழாக்குவேன், குடும்பத்தை பாழாக்குவேன். அப்போ என்னன்னா பாருங்க, அந்த இடத்த இன்னைக்கு மற்றவர்களுக்கு இடரலாக அந்த எருசலேம் அன்னைக்கு இருந்த காரணத்தினால தான் இயேசு இந்த வார்த்தைகளை அங்கே சொல்றார். இன்னைக்கு நாம மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு இடரலா நாம இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? எண்ணி பார்க்கணும். மற்றவங்களுக்கு இடரலாகவோ இல்லை மற்ற குடும்பங்களுக்கு சாபமாகவோ நாம இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் கண்டிப்பாக பாழாக்கி விடப்படும் என்பதனை இந்த வேதாகமம் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்கிறது. அது மட்டும் இல்ல, இயேசுவுடைய வருகை, அல்லேலூயா, அவருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்கிறது. அதை சொன்ன எல்லா காரியங்களும் நடக்க தொடங்கிட்டு கடைசியாக சொன்னது இந்த ஈரான் என்ன செய்யும்? எருசலேமை நோக்கி சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக எருசலேம் மாறும். இந்த ஈரான் தலைமையிலான பாருங்க, ஈரான் அதே போல சொல்லப்பட்டிருக்கிற இன்னைக்கு சைனா எருசலேம் இஸ்ரவேலுக்கு எதிராக திரும்பி விட்டது. பார்த்தீங்கன்னா ரஷ்யா இஸ்ரவேலுக்கு எதிராக திரும்பி விட்டது. அந்த பார்த்தீங்கன்னா அந்த பசு, சிவந்த பசு, அமெரிக்கா தேசத்திலிருந்து 10 பசுக்களும் பலி கொடுக்கிறதுக்கு கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடைசி காலங்களை நம்ம என்ன செய்துட்டோம்? நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால தேவ பிள்ளைகள் கடைசி காலங்களில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் ரொம்ப நூற்றாண்டுகள்லாம் வாழ முடியாதுங்கிறது மனசுக்குள்ள. நாளை இயேசு கிறிஸ்து வந்தால் நாம அவருக்கு கூட போகிறதுக்கு நாம தயாராக இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம பரிசுத்த மனவாட்டிகளாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு நாம சிந்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.